ஸ்ரீ குருஜி அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காகவே இந்த வாரம் இனிய வாரம் என்ற பகுதியினை நாம் தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த பகுதி என்பது எப்படின்னா உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகத்தான் இருக்கும். ரெண்டு விஷயத்த ஜாதகத்தை அப்படி பிரிச்சு பார்க்கணுங்க. ஒண்ணு சுய ஜாதகம், சுய ஜாதகத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கும் நிலை, நடைபெற்று வருகின்ற தசாபுத்தியினுடைய நிலை, தசாநாதனுடைய நிலை, புத்திநாதனுடைய நிலை, இது ஒரு பக்கம் பார்க்கணும். ஒரு பலமான பலன்களை கொடுப்பது என்பது சுய ஜாதகத்தை மையமாக வைத்து, அடுத்து ஒரு கோச்சார ரீதியாக கிரகங்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கிறார்களோ அதற்கேற்ற பலன்களை அந்த கிரகங்கள் வழங்குவார்கள். அப்ப இந்த இரண்டையும் ஒட்டு பார்க்கின்ற போதுதான் நமக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது ஒரு பகுதி. உங்களுக்கு கோச்சார பலன்கள் என்பது ஒரு பகுதி. அப்ப மேஷ ராசினருக்கு இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கிறது, ரிஷப ராசினருக்கு இந்த நேரத்தில் இந்த கிரகங்கள் இப்படி சஞ்சரிக்கிறது, அந்த கிரகங்கள் அங்கே சஞ்சரிக்கின்ற போது இப்படி பலன்களை வழங்குவார்கள். இந்த நிலைதான் நம்ம பேசிக்கிட்டு வரோம். சரி, இந்த வாரம் பார்க்கும்போது ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த ஒரு வார காலகட்டத்திற்குள் 12 ராசினருக்கும் கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், எந்த விதமான பலன்களை வழங்கிடப் போகிறார்கள், அதை பார்க்கின்ற போது முதன்மையாக காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அப்ப ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை 2 நாட்களும் சுபிட்சமான நாட்களாக மேஷ ராசினருக்கு இருக்கும். பெரியோருடைய ஆதரவு, தெய்வ அனுகூலம், நினைத்தவற்றை சாதிப்பது, வெளியூர் பயணம் என்பதெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமை மேஷ ராசினருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை செய்து வருகின்ற தொழிலில் ஒரு முன்னேற்றம், வியாபாரத்தில் ஆதாயம், வேலைக்காக எடுக்கின்ற முயற்சிகளில் ஒரு நல்ல தகவல் வருகின்ற நிலை, தொழிலை விருத்தி செய்வதற்காக எடுக்கின்ற முயற்சிகள் லாபம் தரக்கூடிய நிலை எல்லாம் செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை மதியம் வரை இருக்கும். வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் என்னவெல்லாம் இருக்கிறதோ, எதுவெல்லாம் தேவையாக இருக்கிறதோ, என்னன்னா நிறைய முதலீடு போட்டிருப்பீங்க, வியாபாரம் சரியா நடக்காது, இல்ல உங்களுக்கு பணம் வரணும், அது பணம் வராம இருக்கும், இல்ல ஒரு இடத்துல பணம் கேட்டு இருப்பீங்க, கடனாக கூட கேட்டுக்கலாம், அந்த பணம் கூட வராம இருக்கும். அப்போ லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது வியாழக்கிழமை மதியம் தொடங்கி வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை கைக்கு பணம் வரக்கூடிய நிலையும், எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிடக்கூடிய நிலையும், சந்தோஷமான நிலையும் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்போ இந்த வாரம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய சஞ்சாரம் என்பது மேஷ ராசினருக்கு யோகமாக இருக்கிறது. நிலத்தை சாதித்துக் கொள்ள முடிய அளவிற்கு சந்திரன் சஞ்சாரம் இருக்கு. அதற்கு மேலாக பார்க்கின்ற போது ராசிநாதனுடைய சஞ்சாரம், ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடமான சகாய ஸ்தானத்தில், முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ அங்கே செவ்வாய் சஞ்சரிக்கின்ற போது என்ன ஆகுன்னா, எந்த முயற்சிகளை நீங்கள் எடுக்கின்றீர்களோ அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும். எதுவாக இருந்தாலும் சரி, எடுக்கின்ற முயற்சி வெற்றியாகும். அப்போ ஒரு இடம் வாங்கிறது, இல்ல ஒரு புதிய முயற்சிகளை மேற்கொள்வது, ஒரு தொழில் தொடங்குவது, இல்ல ஒரு பெரிய மனிதரை பார்த்து அவர்கள் மூலமாக சகாயத்தை அடைவது, அரசு வழியில் முயற்சிகளை மேற்கொள்வது, இப்படியெல்லாம் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மறுபக்கம் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார், லாபஸ்தானத்தில் ராகு. அப்ப பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு என்ன நடக்குன்னா, தேவைக்கேற்ற பணம் எப்படியாவது வந்துகிட்டு இருக்கும், தேவையான சந்தோஷம் கிடைத்துக் கொண்டிருக்கும், பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைத்துக் கொண்டிருக்கும், வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும். மேஷராசினுக்கு ஒரு யோகமான நேரம் தான் அது நேரம். அடுத்து சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் 6ஆம் இடத்துல. உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தில் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். ஒரு பக்கம் அப்படி இருந்தாலும் 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குருவுடைய பார்வைகள் எங்க கிடைக்குதுன்னா சுகஸ்தானத்துக்கு கிடைக்குது. அப்ப பொதுவாக ஒரு சந்தோஷம், தாய் வழி உறவுகளின் ஆதரவு என்பதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் உடல் ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள், எதிர்ப்புகள், வம்பு வழக்குகள், போட்டிகள் எல்லாமே உங்களை விட்டு விலகிடக்கூடிய, நீங்கள் அதில் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார்.
12ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது அங்க சனி வந்து இப்போ வக்கிரமாயிருக்கார். அப்போ விரைய செலவுகள் என்பது குறையும், நிம்மதியான தூக்கம் இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது தொழில ஒரு முன்னேற்றம் இருக்குங்க. 8ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், 12ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், புரியுங்களா? தொழில லாபம், ஒரு நிம்மதியான நிலையெல்லாம் குரு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரம் தான். நீங்க நிதானமாக செயல்பட வேண்டிய வாரம். அதே நேரத்தில் உங்களுக்கு பின்னால் பேசிக்கொண்டு இருப்பவர்களும் பேசிக்கொண்டுத்தான் இருப்பார்கள். அதெல்லாம் காதல வாங்காதீங்க. காதல வாங்கின வாழ்க்கையில் முன்னேற முடியாது. கிரகங்கள் 1-2 கிரகங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு சாதகமாக சந்திருக்கிறார்கள். ராகு, செவ்வாய், சந்திரன், இதுவே உங்களுக்கு போதுமானது. குருவுடைய பார்வைகளும் சாதகமாக இருக்கு. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு இனிமையான வாரம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.